கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த புது மாதத்துக்குரிய என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிய கிருபையினாலும் அவருடைய பலத்த கரத்தினாலும் இந்த வருஷத்தில் கடந்த 3 மாதங்களை கடந்து புதிய மாதத்தின் முதல் நாளிலே கால் வைக்க நமக்கு கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவேல் 2:26. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதில் குறிப்பாய் ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் வலியுறுத்த விரும்புகிறேன். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நம்பிக்கை இழந்திருக்கிற தேவ ஜனங்களுக்கு தேவன் நம்பிக்கையூட்டும்படியாக, அவர்களை பலப்படுத்தும்படி, அவர்களை தூக்கிவிடும்படி கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக இவ்வாறு ஒரு வார்த்தையை சொல்கிறார். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று இந்த மாதத்தில் கால் வைத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசுவின் நாமத்தை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களையும் அதிசயமாய் கடந்த மாதம் முழுவதும் நடத்தி வந்தார். இந்த மாதத்தில் நடத்துவார். அவர் வருக வரைக்கும் நடத்துவார். எந்த விஷயத்தில் உங்களுக்கு அதிசயங்கள் தேவைப்படுகிறதோ, எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து இந்த காரியத்தில் எனக்கு இந்த காரியம் நடந்தால் எனக்கு எவ்வளவு நல்லா இருக்கும், என் பிள்ளை வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு, என் தொழில் இந்த காரியம் நடந்து விட்டால் இது என் வாழ்க்கைக்கே மிகவும் உதவியா இருக்குமே, நீண்ட நாள் விழுந்து கிடக்கிற நான் எழும்பி விடுவேன் என்று எந்த காரியத்திலே அதிசயங்களை எதிர்நோக்கி ஜெபித்து கதறி கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை பார்த்து கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வாராக. அது நிமித்தம் நீங்கள் கர்த்தரை நிச்சயம் துதிப்பீர்களாக. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் என்று சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே நம் தேவன் நமக்கு செய்கிற ஒரு 3 அதிசயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதங்கள் புஸ்தகம் 119:18 நாம் பார்க்கிறோம். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என்று அவர் சொல்லுகிறார். முதல் அதிசயம், தேவன் உங்களுக்கு செய்கிற அதிசயம், பார்க்கிற அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தேவன் ஒரு அதிசயம் செய்வார். அதை இந்த தேசம் பார்க்கும், உங்கள் உறவு பார்க்கும், உங்களை சிறுமைப்படுத்தினவர்கள் பார்ப்பார்கள், உங்களை பின்தொடர்ந்து வந்த எதிரின் கூட்டங்கள் பார்க்கும். இனி உங்களை பின்தொடர்வதற்கு அவர்கள் அஞ்சுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை தேவன் செய்வார். பிறர் கண்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு பிறர் உங்களை சிறுமையாய் பார்த்திருப்பார்கள், உங்களை எளிமையாய் பார்த்திருப்பார்கள். உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று உங்களை நினைத்து பேசியிருப்பார்கள். அவர்கள் அத்தனை பேர் கண்கள் பார்க்கக்கூடிய ஒரு அதிசயத்தை தேவன் உங்களுக்கு செய்வாராக. 2வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். பிலிப்பு செய்த அதிசயத்தை ஜனங்கள் கேள்விப்பட்டு, எனவே 2வது தேவன் செய்கிற ஒரு அதிசயம், கேட்கிற ஒரு அதிசயத்தை தேவன் உங்களுக்கு செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். இதுவரைக்கும் வந்த செய்திகள் உங்கள் இருதயத்தை இளைக்க பண்ணிருக்கலாம், உங்கள் இருதயத்தை கரைய பண்ணிருக்கலாம். ஐயோ, இந்த போன்லயாவது இந்த கால்லையாவது எனக்கு ஒரு நல்ல செய்தி வந்து விடாதா, இந்த சம்பவத்தில் எனக்கு ஒரு நல்ல செய்தி வந்து விடாது என்று உங்கள் எதிர்காலத்து காரியத்திலும், உங்கள் தொழில் காரியத்திலே, உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட காரியத்தில் இதுவரைக்கும் வந்த செய்தி எல்லாம், நீங்க கேட்ட காரியங்கள் எல்லாம் உங்கள் இருதயத்தை கரைய பண்ணின, வேதனைப்படுத்தின காரியமா நடந்திருக்கலாம். கர்த்தருடைய நாமத்தில் நான் விசுவாசத்தோடு அறிவிக்கிறேன், இந்த மாதத்தில் ஒரு செய்தி வரும். அந்த செய்தியை கேட்கிற உங்கள் காதிலே ஒரு அதிசயத்தை தேவன் கேட்க பண்ணுவாராக. பிரைஸ் தி லார்ட். நிச்சயம் தேவன் செய்வார். ஆமே. 3வது நாம் வாசிக்கிற 139வது சங்கீதம் 14வது வசனத்திலே, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால். 3வது தேவன் செய்கிற அதிசயம், பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயத்தை தேவன் செய்வார். ஆம் தேவ ஜனமே, தேவனை நம்பியிருக்கிற தேவ பிள்ளையே, தேவ பாதத்தை உறுதியாய் பிடித்து வந்த தேவ பிள்ளையே, கர்த்தர் செய்கிற ஒரு அதிசயம், அது பிறருக்கு
பிரமிப்பு உண்டாக்கக்கூடிய அளவிலே நிச்சயம் தேவன் மாற்றுவார். ஆமென். நமக்கு அது அதிசயம், பிறருக்கு அது ஒரு பெரிய பிரமிப்பு. தேவன் செய்கிற அதிசயம் உங்களுக்கு அது ஒரு பெரிய அதிசயம், பிறருக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். பிறர் பார்த்து இவ்வளவு நாளாய் உங்களை மிகவும் ஏழ்மையாக, மிகவும் உங்களை ஏளனமாக நினைத்து பார்த்து பேசினதைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் பார்த்திருப்பீர்கள். இனி கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் பிறருக்கு ஒரு பெரிய பிரமிப்பை உண்டாக்கும். ஆமே, உங்களை கீழே தூக்கி போட்டவர்கள் ஆமே உங்களை மேலே உயர்ந்து பார்க்கிற இடத்துல தேவன் உங்களை நிச்சயம் வைப்பார். எந்த மனிதன், எந்த இடம், எந்த வேலை, எந்த காரியம் உங்களை தலகுனிய வைத்ததோ அதே இடத்துல தேவன் செய்கிற அதிசயம் பிறர் பிரமிக்கத்தக்க அளவிலே கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்த்துவார் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். முதலாவது பார்க்கிற அதிசயம், இரண்டாவது கேட்கிற அதிசயம், மூன்றாவது பிரமிக்கிற அதிசயம். இந்த மூன்றையும் தேவன் உங்களுக்கு செய்வார். கர்த்தரை உறுதியா நம்புங்கள். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இதை செய்கிற தேவனை நீங்கள் துதிக்க வேண்டும். ஆமென். துதித்து கொண்டே இருங்கள். வேற யாரு மேலும் முறுமுறுக்காதீர்கள், யாருக்கு விரோதமாய் பேசாதீர்கள். உங்க நாவுக்கு காவல் போடுங்கள். கர்த்தருக்கு விரோதமாகவோ, ஊழியருக்கு விரோதமாகவோ, பிறருக்கு விரோதமாகவோ, சபை மக்களுக்கு விரோதமாகவோ, உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவருக்கு விரோதமாகவோ, உங்களை கஷ்டப்படுத்திருக்கலாம், காயப்படுத்திருக்கலாம், யாருக்கு விரோதமாக வாயே உங்கள் நாவை பயன்படுத்தாதீர்கள். உங்கள் நாவை கர்த்தரை துதிப்பதற்கு மாத்திரம் பயன்படுத்துங்கள். துதிக்கிற சில பிள்ளைகளுக்கு சில நன்மைகளை தேவன் நிச்சயம் தருவார். நிச்சயம் இந்த மாதத்தில் தேவனை துதிக்கிற பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட நன்மைகள், கிடைக்காத நன்மைகள், எட்டாத நன்மைகள், ஆமே நீங்கள் இதுவரைக்கும் நினைத்து பார்க்காத நன்மைகளை தேவன் நிச்சயம் தருவார். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள். God bless you. தேவன் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.